தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் இந்த 26 தேர்தலில் ஆக முடியாதுன்றது என்ன நடந்தாலும் சரி ஆக முடியாது. ஒரு கட்சி தொடங்கி ஒரு வருடம் 3 மாதங்கள் ஆகுது, இன்னும் மாவட்ட செயலாளர் கூட போடாமல் நீ எப்படியா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிற? மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவா விஜய் சினிமாலாம் விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? விஜய் கட்சி தொடங்கியதன் காரணமாகவே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா, இப்போதே விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை தொடுப்பதற்கு ஐடி விங் சில பல உத்திகளை ஆலோசித்து கொண்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்கும்? விஜய் cannot go back to சினிமா. ரொம்ப தாமதமாக புரிந்து கொண்டார். 2 எடப்பாடி என்னைக்கு அமித்ஷாவை பார்த்தாரோ அன்னைக்கு தான் விஜய் தலையில் கை வச்சார். அடப்பாவி முட்டு சந்துக்கு கூட்டு போயிட்டானே. விஜய் அவர்கள் ஓட்டை கணிசமான அளவில் பிரிப்பார், கூட்டணியாக ஜெயிக்க மாட்டாங்க சார். ரைட். நீங்கள் சார்? சார் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்க்கணுன்னா எப்பொழுதுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கோயம்புத்தூரில் வேறு எங்கேயோ ஒரு கூட்டத்தில் சொன்னார், திமுக எதிர்ப்பு வாக்குகளை நாங்கள் சிதறவிட மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னார். சொன்ன உடனே திரு எடப்பாடி பழனிசாமி பாஜகவோட கூட்டணி வச்சார். கரெக்ட், கூட்டணி வச்சார். அதுவும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான். கொஞ்சம் நியூட்ரலாக இருக்குங்க, ஒரு மேட்டுக்குடி மக்கள் இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டுகள்லாம் மேக்ஸிமம் வராது. அதே போல் இந்துத்துவா அந்த அஜெண்டாவில் இருக்கிற ஓட்டுக்கெலாம் வராது. இப்போ அதெல்லாம் அதிமுகவுக்கு வரணும்னு வச்சிங்களேன். இன்னொரு விஷயம் இப்படி பார்க்க வேண்டியதாக இருக்குது. திரு நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வருவாரா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. அவரோட வாக்கு வங்கி அப்படியே தான் இருக்கும். திரு விஜய் அவர்களுக்கு போகக்கூடிய வாக்குகள் யாருடைய வாக்குகள், அதிமுகவிலேருந்து செல்கிறதா அல்லது திமுகவிலேருந்து செல்கிறதா என்பதை பொறுத்து தான் அதிமுக வெற்றி பெறுமா பெறாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். நீங்கள் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. இல்லை நீங்கள் அப்போது அதிமுக வாக்குகள் தான் விஜய் அவர்களுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா? விஜய் அவர்களுக்கு இளைஞர்களின் வாக்கு எல்லா கட்சியிலேருந்தும் போகும், there's no doubt. இல்லை, திமுகவுக்கு தான் அதிகப்படியான வாக்குகள் லைக் இளைஞர்கள் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது, ஒரு டேட்டாவும் இருக்குது. அதனால் நான் கேட்குறேன், இளைஞர்கள் வாக்கு, அந்த வாக்கில் ஒரு பர்சன்டேஜ் தான் இளைஞர்கள் வாக்கு இல்லையா? இளைஞர்கள்னால் நான் இந்த 18 to 25 ஏஜ் குரூப்பு சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட சதவீதம் போகுமே ஒழிய பெரும்பகுதி வாக்குகள் விஜய்க்கு சொல்லக்கூடிய வாக்குகள் அதிமுக வாக்குகள். இல்லை சார், அதிமுகவில் இருக்கவங்க எல்லாமே 30 வயதுக்கு மேலே 35 வயதுக்கு மேலே. ஆமாப்பா, எனக்கு ஏடிஎம்கே பிடிக்கும் ஆனால் பிஜேபி பிடிக்காதுன்ட்டு உனக்கு ஏன் போடணும்? போட்டிருப்பேன் ஏடிஎம்கேக்கு, ஆனால் பிஜேபி பிடிக்காது. இல்லை, ஒரு சிறுபான்மை மக்கள் அப்படி நினைக்கலாம், ஒரு ஜென்ரல் பப்ளிக் அப்படி நினைப்பாங்களா? அதுக்கான சாத்தியங்கள் அதிகம் இருக்கிறது. இன்னொன்று மாற்றுன்னு ஒன்று வரும்போது ஒரு மாற்றுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறேன். திமுகவில் அதிகமாக போகும்ல. விஜய் திமுகவை தானே டார்கெட் பண்ணுறாரு. விஜயும் திமுகவை டார்கெட் பண்ணுறாரு, அதிமுக பிஜேபியும் திமுகவை டார்கெட் பண்ணுது. அப்போது ஒரு 50 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, திமுகவோட எதிர்க்கிறவங்க ஒரு 50 பேர் இருக்காங்க. இந்த 50 பேரோட வாக்குகள்லேருந்து தானேப்பா பிரியும். ஸோ கடினம், எளிது கிடையாது, அத்தனை எளிது கிடையாது. விஜய் அவர்கள் இந்த கூட்டணிக்கு வந்தால் முதல்ல பேசினது தான் சார் ஸ்வீப் அப்படின்றது. பாசிஸ் எல்லாம் பேசிட்டு எப்படிங்கண்ணா? சரி, கடைசியாக நான் இந்த தகவலை சொல்கிறேன். இந்த கூட்டணிக்கு வருவதனால் விஜய்க்கு என்ன சாதக பாதகம் என்பதை ஆராய்வோம். அதிமுகவும் பாஜகவும் இணையும் போது ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்த அறிக்கையில் அதிமுக என்ற வார்த்தை ஒரே ஒரு முறை தான், மீதி பூரா திமுக என்று இருந்தது. கவனித்தீர்களா? ஆமாம். சந்திரபாவத கூட்டணி அது இதுலாம் சொன்னார். தட்ஸ் ஆல் ரைட், ஃபைன். விஜய்க்கு இன்றைக்கி சர்வைவல்ன்ற கொஸ்டின் இருக்குது, புரியுதுங்களா? விஜய் சர்வைவ் ஆகணும். 100% திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆகும் அளவுக்கு 125 தொகுதிகளில் வெற்றி பெற்று தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் இந்த 26 தேர்தலில் ஆக முடியாதுன்றது என்ன நடந்தாலும் சரி ஆக முடியாது. அது அவருக்கும் தெரியும். கரெக்டாக, இதில் உங்களுக்கு ஒன்றும் மாறுபட்ட கருத்து இல்லையே? இல்லை. ஆனால் பெரும்பாலான இடங்களில் அதிமுக பிஜேபி வெற்றி வாய்ப்பை விஜய் காலி செய்வார் என்பதிலும் சந்தேகம் அல்ல. மீண்டும் திமுகவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவா விஜய் சினிமாலாம் விட்டுட்டு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இன்று வரை விடாமல் அவர் விமர்சிக்கும் கட்சி எந்த கட்சி? திமுக. அப்போ விஜய் கட்சி தொடங்கியதன் காரணமாகவே திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா இது விஜய்க்கு நல்லதா? விஜய் இதை விரும்புவாரா?
ஸோ திரு விஜய் அவர்கள், நீங்கள் சொன்னது போல் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் 100% துவம்சம் பண்ணலாம் திமுக. கரெக்டுங்களா? ஸோ இப்போது விஜய் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேருவதற்கு என்ன தயக்கம் இருக்க முடியும் சொல்லுங்கள். இல்லை, ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டியாக இருக்கார், லைக் ஒரு கிறிஸ்டியன் அவர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் யாருமே வந்து பாஜக கூட அந்த ரிஸ்க் யாரும் எடுத்ததில்லை. ரைட்டு. இன்று நாடு இருக்கக்கூடிய நிலைமையில் 12 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் இந்தியா இருக்கக்கூடிய நிலைமையில் திமுக காங்கிரஸை விட்டு விட்டு சிறுபான்மையினர் விஜய்க்கு வாக்களித்து விடுவார்களா? ஒரு மைனாரிட்டியாக இருந்து திங்க் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள். இல்லை, நீங்கள் அப்போது நீங்கள் இப்படி சொல்லுங்கள். திமுகவை எதிர்த்து பேசுகிறாரு விஜய் அவர்கள். அதிமுகவில் வந்து வாக்கு கொஞ்சம் போகுது, திமுக வந்து கொஞ்சம் போகுதுன்னு வச்சுங்களேன். திமுகவை எதிர்த்து பேசிட்டு பாஜகவும் எதிர்த்து பேசுகிறாரு. அங்கே போனால் மட்டும் எப்படி அந்த பொதுமக்கள் எப்பயுமே நியூட்ரலாக வாக்களிக்கிறாங்கல்ல, அவங்க ஓட்டு எப்படி விஜய்க்கு போகணும்னு நினைக்கிறீங்க? ரைட், நல்ல கேள்வி. விஜய் ஏன் போகணுன்றதை பின்னாடி சொல்கிறேன். அப்போது என்ன ஆகும் என்றால், இப்போ நீங்கள் இந்த இதுக்கான வெற்றி வாய்ப்பு குறைவு எந்த அடிப்படையில் இவர்கள் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியே வந்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் 1996 சினாரியாவை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். அதாவது இந்த தேர்தலை எப்படிப்பட்ட தேர்தலாக மாற்ற வேண்டும் என்றால், யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் வெற்றி பெறக்கூடாது என்பதற்கான தேர்தலாக 26 தேர்தலை மாற்றினாலே இந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடும். அதான் அதிமுக பிஜேபி தனி அணியாக மாற்றுவது என்பது அத்தனை எளிதல்ல. ஏன்னா டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ். திரு விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நெருடல் பாசிசம் என்று பாரதிய ஜனதா கட்சியை அவர் தொடர் விமர்சனங்களை செய்து கொண்டு வருகிறார். பாசிசம்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் இன்றைக்கி கூட்டணி வச்சிட்டிங்களே, நம்மளே கேட்போம் என்று பொதுமக்கள் கேட்பார்கள். இந்த குடும்ப ஆட்சியை ஒழிப்பதற்காக நான் இந்த கூட்டணியோடு கரம் கோர்க்கிறேன். அதே நேரத்தில் தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நான் அதற்கு சம்மதிக்க மாட்டேன். எடப்பாடியோட நிலைப்பாடே அதற்கு ஒரு உதாரணம். 26 மார்ச் அன்று அமித்ஷாவை சந்திக்கிறார். அதற்கு பிறகுதான் வக்ஃப் மசோதா வருகிறது. அதிமுக ஆதரித்து வாக்களிச்சா எதிர்த்து வாக்களிச்சா? எதிர்த்து வாக்களித்து. இதை விஜயம் செய்யலாம் இல்லையா? செய்யலாம்ல. சரி, விஜய் வந்து அதெல்லாம் இல்லைப்பா, நான் பாயசம் ரெண்டையும் எதுக்குறேன் என்று அவர் தனியாக போட்டியிட்டு உதயநிதி முதல்வராவதை விஜய் அவர்கள் பார்த்து கொண்டு இருக்க முடியுமா? சினிமாவில் தோல்வியடைந்த ஒரு நடிகர், சினிமாவில் விஜய் சூப்பர் ஸ்டாரு, விஜயோட கம்பேர் பண்ணும்போது திரு உதயநிதி அவர்கள் மைல்ஸாவே. ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு உதயநிதி சிஎம் ஆகிட்டார்னா விஜயோட நிலைமை என்ன? நீங்கள் விஜய் மீது இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் தொடுத்த தாக்குதல்களை நீங்கள் பார்க்க வேண்டும். அரசியல் தெரியாதுப்பா அவருக்கு, பேச தெரியாதுப்பா அவருக்கு, பத்திரிகையாளர் சந்திக்க தெரியாது பண்ணுறதுலாம் நியாயமான விமர்சனம். ஒரு கல்யாணத்துக்கு போகிறாரு, ஒரு கலீகோட கல்யாணத்துக்கு போகிறாரு, செக்யூரிட்டி ஃப்ரிஸ்க்கு பண்ணுறதை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணுறீங்கன்னா எந்த அளவுக்கு ஈனத்தனமான இழிவான பிறவிகள் இவர்கள். இரண்டாவது முறை மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் விஜயை என்ன செய்வார்கள்? இப்போதே விஜய் மீது தனிப்பட்ட தாக்குதல்களை தொடுப்பதற்கு ஐடி விங் சில பல உத்திகளை ஆலோசித்து கொண்டு இருக்கிறது. எப்படிப்பட்ட தாக்குதல்கள் நடக்கும்? 1, விஜய் cannot go back to சினிமா. முடியாது. சிகப்பு பூதம் கிட்ட தான் வந்து அந்த சினிமா இண்டஸ்ட்ரியே இருக்கு. இன்னொன்றுமா, நல்ல வேலை கேட்டிங்க. அதை இந்த கடைசியான அந்த திரைப்படமான ஜனநாயகன் என்ற திரைப்படத்தையும் சிகப்பு பூதத்தின் பினாமி நிறுவனமான ரோமியோ பிக்சர்ஸ் என்ற நிறுவனத்தின் மூலம் வாங்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த படம் ஹிட்டானா கூட இவங்க வாங்கி வேணுக்கு நஷ்டம் பண்ணுவாங்க. விஜயோட கடைசி படம் ஃப்ளாப்பு. இப்போவே நடக்குது. ஏன்னா வியாபாரத்தில் விஜய்க்கு கண்ட்ரோல் இல்லை. யார்கிட்ட விற்கணும்னு கண்ட்ரோல் அது அவர் பண்ண முடியாது. உன் சம்பளம் கிட்ட போ பஸ்ன்றவங்க. இன்னொன்று, கடந்த காலங்களில் விஜய் இந்த வாரிசு வலிமை ஒன்றா ரிலீஸ் ஆனப்போ என்ன நடந்துச்சு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு? தேட்டர் கம்மியாக கொடுத்தாங்களா? நீங்கள் சொன்னது மாதிரி சிகப்பு பூதம் தான் தமிழ்நாட்டோட தேட்டர் கண்ட்ரோல் பண்ணுது. சினிமாலையும் போக முடியாதுன்னா நிம்மதியாக கொடுக்க மாட்டேங்க.
அண்டு உதயநிதி சிஎம் ஆவார். இதை விஜய் ஏற்றுக்குவாரா? இல்லை பரவாயில்ல ஒரு ரிஸ்க்கு தான் எடுத்து பார்ப்போமே, ரிஸ்க் எடுக்கக்கூடிய நிலைமையில் விஜய் இருக்காரா? கட்சியை உடச்சி என்ன பண்ணுவாங்க? இவ்வளோ பெரிய கட்சி அதிமுகவே கண்ணில் விரல விட்டு ஆட்டுறாங்க. விஜய் கட்சி என்ன பண்ணுவாங்க? எதற்காக இந்த ரிஸ்க் எடுக்கணும் விஜய்? வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் செய்தியை சொல்கிறேன். ஸோ என்னோட சந்தேகம் என்னென்னா சார், இப்போது விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்தால் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி நான் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, திரும்ப வச்சுட்டாரு. விஜய் அவர்களும் வந்து அந்த மாதிரி தான் பேசினார், பாசிசன்லாம் சொன்னார், சொல்லிட்டு இப்போ கூட்டணி வைக்க போகிறாரு. இது மக்கள் போகிறாரு என்ன பண்ணியா முடிவு பண்ணிட்டேன். இப்போ வச்சாருன்னா வச்சிங்களேன், வச்சா அந்த மாதிரி அப்படி சொல்லுங்க, வச்சா அந்த பாசிபிலிட்டி இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி ஒரு வேளை வைக்கிறாருன்னு வச்சிங்களேன், பொதுமக்கள் அதை எப்படி பார்ப்பாங்க? அவரும் வந்து எடப்பாடி ஒரு தலைவர் மேலே இருக்க நம்பகத்தன்மையை போதும் இல்லை சார். உங்களுக்கு வந்து திமுக அதே ஸ்டாண்டில் இருக்கிறாங்க, பாஜகன்ற ஒரு மதவாத கட்சி, அவங்க கூட நான் கூட்டணி வைக்க மாட்டேன், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ்னு அந்த ஸ்டாண்டில் இருக்காங்க. பட் உங்களுக்கு விஜயாலேயோ எடப்பாடி பழனிசாமி அவர்களாலோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தையை வந்து கொடுக்க முடியல, கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியல. அந்த நிலையற்ற தன்மையை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்க? காங்கிரஸை தவிர தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்காத கட்சியை சொல்லுங்கள், பேரை சொல்லுங்கள். கம்யூனிஸ்ட் விட்டுருக்காங்க, தேர் ஆல்மோஸ்ட் பார்ட் ஆஃப் காங்கிரஸ். வேறு விடுதலை சிறுத்தைகள் வச்சது இல்லையா? 2000 தொடக்கத்தில் 11 இல்லை 2000 தொடக்கத்தில் 2001 99 அப்போது பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க, ஒன்று வச்சது இல்லையா? இங்கே ரைட்டு, பொதுமக்கள்கிட்ட இந்த கொஸ்டின்ஸ் வரும். அதற்கு தான் இந்த கூட்டணி விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்றால், நான் இங்கே சிறுபான்மையினருக்கு இப்போதல்ல எப்போதும் அரணாகத்தான் இருப்பேன், ஆனால் இந்த குடும்பம் மீண்டும் சுரண்டி கொழுப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன், அதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். ஏன் எடப்பாடி சொன்னதை இவர் சொல்லக்கூடாதா? திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதற்கு நானும் துணையாக இருக்கக்கூடாது சொல்லலாம்ல? சொல்லலாம். இல்லை அந்த மாதிரி ஒரு டிசிஷன் விஜய் அவர்கள் எடுத்து அதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? லைக் அவர் டு என்ஷூர் டிஎம்கே டசன்ட் கம் பேக் டு பவர், வேற எதுவுமே இல்லை. இல்லை இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தார்ல, உதயநிதி வரக்கூடாது, அவர் மேலே இன்னும் ஒருவேளை தோற்று போனாங்க, திரும்ப திமுக வந்துச்சுன்னா ஆபாச தாக்குதல்களை அதிகமாக கட்டவிழ்த்து விடுவாங்க. அரசியல் கட்சி தலைவரை நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன், இப்போ நான் கூட்டணி வச்சிட்டேன், இப்போ தனித்து இல்லை என் தலைமையில் வந்து ஒரு நான் கூட்டணி நாளைக்கு அமைக்கிறேன்னா இது வந்து ஒரு கரும்புள்ளியாக இருக்காதா என் அரசியல் இதில் வாழ்க்கையில்? ஏன்னா தொடக்கமே நான் வந்து அப்படி பேசிட்டு திடீர்னு இப்படி ஒரு கூட்டணி வச்சுன்னா லைக் அது வந்து எதிர்காலத்தில் பாதிக்காது. அப்போ நாளைக்கும் வந்து நான் 2031 நின்னா அப்போ நான் கூட்டணி தானே வைக்க வேண்டிய ஒரு அழுத்தத்துக்கு தள்ளப்படுவோம். 2011 தேர்தலில் அரசியல் கட்சிகள் என்னென்ன பேசின என்பது உங்களுக்கு இப்போது நினைவு இருக்கிறதா? 2011 21 என்ன பேசினாங்கன்றதை ஞாபகம் இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் இல்லையோ, இதுதான் அரசியல். இங்கே தான் நீங்கள் இந்த அடிப்படை அரசியலை பார்க்கணும். வெற்றி ஒன்று தான் இலக்கு, இந்த வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். ரைட்டு, இது மாதிரி வாக்கு தவறக்கூடாதுன்றாரு இல்லையோ, இவர் பேரில் ஒரு படம் நடிச்சுக்கிறார்ல, வாக்கு தவற மாட்டேன் என்பதற்காக தனியாக நின்னா என்ன நடக்குன்றது நான் சொல்கிறேன். திமுக வந்துடுச்சு, திருப்பி உதயநிதி சிஎம் ஆகிட்டாங்க. இந்த வாட்டி கேபினெட்லாம் போட்டாங்க தெரியுமா? ஜோயல், மேயர் பிரியா சுகாதாரத்துறையான், சிற்றரசு அவர் ஒரு அமைச்சர். அப்புறம் பேசலாம் விரிவாக. சேகர் பாபானுக்கு தெரியுமா? யார்? சேகர் பாபானுக்கு தெரியுமா? சேகர் பாபான்னு ஏற்கனவே பிரியா மேலே காண்டா இருக்காரு. அவங்க மேயர் பிரியா அவர்களுக்கு, திருமதி பிரியா அவர்களுக்கு மேயராக இருப்பவர் ஒருவர் முதலமைச்சராகிவிட்டார், மேயராக இருந்தவர் இன்னொருவர் சுகாதாரத்துறை அமைச்சராகிவிட்டார். மேயராக இருக்கும் நான் ஏன் முதலமைச்சராகக்கூடாது, அல்லது சுகாதாரத்துறை அமைச்சர் குறைந்தது என்று திரு உதயநிதி அவர்களை போய் பார்த்து எப்படியாவது சீட்டுன உடனே இவர் அண்ணன் சேகர் பாபு அவர் தான் அந்த ஏரியாவில், அவர் தான் யார் கேட்டு போய் நீ டெப்டி சிஎம் போய் பார்த்த அப்படின்ன உடனே திரு உதயநிதி அவர்கள் சேகர் பாபுவை வீட்டுக்கு குறிஞ்சி இல்லத்துக்கு அழைத்து, மேயரி ஒரு டெப்டி சிஎம் நான் என்ன வந்து பார்த்தா நீங்கள் என்ன அங்கே போகக்கூடாதுன்னுலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி, நான் மாவட்டத்தை பிரிக்கிறதுக்கு, ஏன்னா சேகர்பாபுவோட மாவட்டத்து பொறுப்பில் 6 தொகுதிகள், சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்குது, அதுன்ட்டு அதை இந்த மாதிரி நான் பிரிக்கிறதுக்கு அப்பாட்ட பரிந்துரை பண்ணேன். அதெல்லாம் அவங்க அப்பாட்ட பேசிக்கிறேன், உன்ட்ட பேசுறதுக்கு தேரலன்னு போயிட்டார். உடனே இவர் போய் என்கிட்டே, நான் ஒரு துணை முதல்வர், நீ என்கிட்டே இந்த மாதிரி சொல்லிட்டே இரு, நான் எங்கள் அப்பாட்ட போய் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி மாவட்டத்தை பிரிக்கணும், பெரிய மாவட்டமாக இருக்குது, 6 தொகுதியெலாம் இருக்கக்கூடாது, அது பிரித்து
ஆர்டி சேகர் வேறு யார்ட்டையாவது கொடுக்கலாம் என்று சொல்லும்போது நீ சின்ன பையன் ஒன்றும் தெரியாது போ அப்படின்ட்டாரு. 10 நாட்களாக அப்பாவோடு பேசாமல் பிடக்கில் இருக்கிறார் சின்னவர். ஸோ இது கிளைக்கதை. மெயின் கதைக்கு போவோம். ஸோ அவர் இப்படி கேபினெட் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் சொன்னீங்க வாக்கு தவறக்கூடாது அப்படின்றதுக்காக நின்று 26லேருந்து 29 வரைக்கும் கட்சி எப்படிப்பா நடத்துவேன்? இப்போ விஜய் எப்படி கட்சி நடத்தினுக்கிறாரு? தீபாவளி பொங்கலுக்கு வெளில வருவார், கரெக்டாக? இந்த தீபாவளி பொங்கல் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருதுல, கிறிஸ்மஸ், இது மாதிரி கட்சியோட துவக்க விழாக்கு வரும். துவக்க விழா. அப்போ முதல் ஆண்டு துவக்க விழா முடிஞ்சிச்சு. அடுத்து இது ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடந்துச்சு. இதோட 3ஆம் ஆண்டு துவக்க விழா. அப்படி தானே கட்சி நடத்திட்டு இருக்காரு. 29 வரைக்கும் எப்படி கட்சி நடத்துவார்? இன்னொன்று, இன்னைக்கு வரைக்கும் கட்சியில் முழுமையாக மாவட்ட செயலாளர்கள் போடல, கரெக்டாக? ஏற்கனவே சொன்னோமா 19 போட்டாங்க, என்ன இன்னைக்கு வரைக்கும் போடல. ஒரு கட்சி தொடங்கி ஒரு வருடம் 3 மாதங்கள் ஆகுது, இன்னும் மாவட்ட செயலாளர் கூட போடாமல் நீ எப்படியா எலெக்ஷனை ஃபேஸ் பண்ண போகிற? ஃபேஸ் பண்ணுவீங்களா? அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வரதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு, இப்பயும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு மிகப்பெரிய அளவில் டிமாண்ட் வைக்காமல் ஆல்ரெடி அதிமுக கூட கூட்டணி போயிருந்தா இப்போ பிஜேபியோட இருக்க அதிமுக கூட கூட்டணி போக வேண்டிய தேவை இருக்காது. அந்த இடத்தில் தான் நீங்கள் அரசியல் சூத்திரதாரி திரு பிரசாந்த் கிஷோர் அவர்களுடைய பங்கை சிந்திக்க வேண்டும். சார், ஆக்ஷன் பிளாக் சார். கால் இப்படி தூக்கி நீங்கள் அடிக்கிறீங்க, ஃபைட்டர்ஸ் 10 பேர் பறக்குறாங்க சார். அப்படியே கையை நீட்டி இப்படி ட்ரெயினை நிப்பாட்டுறீங்க சார்னு டேரக்டர் சொல்கிறாருல்ல, இதே மாதிரி சொல்லியிருக்காங்க மேடையில். நமக்கும் தானே சொன்னார், யூ கேன் ஈஸிலி டூ தட், இட் வில் பி வெரி டிஃபிகல்ட், பட் டேக் யுவர் ஃபோன், எவ்ரிபடி ஹேஸ் அ ஃபோன் சொன்னாரப்பா, சொன்னார். ஸோ பிகேவின் சாயம் எப்போ வெளுத்தது? இந்த உண்மை எப்போ திரு விஜய் அவர்களுக்கு புரிஞ்சுது? ரொம்ப தாமதமாக புரிந்து கொண்டார். 2.5 எடப்பாடி என்னைக்கு அமித்ஷாவை பார்த்தாரோ அன்னைக்கு தான் விஜய் தலையில் கை வச்சார். அடப்பாவி முட்டு சந்துக்கு கூட்டு போயிட்டான்னு. இல்லை சார், இப்போ இந்த பிகேவோட ஒரு ஆருடம் சொல்கிறாருல நீங்கள் இப்படி ஜெயிக்கிறீங்கன்னு. ஸோ பிஜேபியும் அதிமுகவும் சேருவதன் மூலமாக இது எப்படி விஜய்க்கு சிக்கலாகும்? தனியாக விடப்பட்டாருமா, ஆப்ஷன் க்ளோஸ்டு இல்லை. திரு பிகேவும் அதானே சொல்கிறாரு, நீங்கள் தனியாக நில்லுங்க அப்படின்னு. தனியாக நின்னா என்ன ஆகுன்றது இப்போ புரிஞ்சிருச்சுல விஜய்க்கு. ஏன் இப்போ தான் புரியுது? அப்போது அதான் நான் சொன்னேன்ல, இந்த ஆக்ஷன் பிளாக் சொன்னேன்ல சார், கையை அப்படி நிப்பாட்டுங்க. மேபி இப்படி புரிஞ்சுக்கலாம் சார், அதிமுக பலவீனமாக இருக்குது, நம்மளோட 2.5 வருஷம் முதலமைச்சராக இதைத்தாமா பிகே போய் சொல்கிறாரு. நல்லா கேட்டீங்க நீங்கள், இதைத்தாமா போய் சொல்கிறாரு. எடப்பாடி வீக்கு. இந்த பக்கம் பாருங்கள் பன்னீர்செல்வம், இந்த பக்கம் பாருங்கள் டிடிவி தினகரன், சசிகலா பின்னாடி தான் கட்சியே இருக்குது. இப்போ பாருங்கள், செங்கோட்டைன்னு ஒருத்தர் வரப்போகிறாரு, அவர் தான் அடுத்த பொதுச் செயலாளர்னு போய் சொன்னோடனே, ஓ எடப்பாடி வீக்கு தான் போல இருக்குது. ஆமாம், நம்ம சூப்பர் ஸ்டாரு, ஒரு வெள்ளமண்டி வியாபாரி. ஆஃப்டர் ஆல் ஒரு வெள்ளமண்டி வியாபாரி வந்து ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு நிகரா? கரெக்டு தான். நம்ம கேட்போம். இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் எப்போ வந்து பிரசாந்த் கிஷோர் அவர்களை பற்றி புரிஞ்சிருப்பாருன்னா, அவருடைய மாநாடு வந்து பீகாரில் ஒன்று நடந்துச்சு. இரு, நான் அதுக்கு வரேன், ஒரு நிமிஷம். அதுக்கு இரியா வரேன். உங்களுக்கு மாலதி நல்லா கேட்டீங்க. விஜய்க்கு போதுமான அரசியல் புரிதல் இருந்திருந்தால் பிரசாந்த் கிஷோரை மேடையேற்றிருப்பாரா? சொல்லுப்பா. ஏற்றிருந்தாலும் வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இவங்க டிசைட் பண்ணுறோம். ஆமாம், ஏற்றவே கூடாது. ஏற்றவே கூடாது. எதுக்கு ஏற்றுற நீ? இந்த பார், அரசியலில் உன்னால் எனக்கு என்ன பிரயோஜனம்? என்னால் உனக்கு என்ன பிரயோஜனம்? இவ்வளோதானே. என்ன பிரயோஜனம் பிரசாந்த் கிஷோர்? அன்றைக்கி நம்ம பேசணும், விஜயின் வெளிச்சம் பிரசாந்த் கிஷோர் மீது விழுகிறதுன்ட்டு. இப்போ நீ சொல்லு, இந்த ரேலி மேட்ரு சொல்லு. இது கண்டிப்பாக பேச வேண்டும். இல்லை, இந்த சேனலுக்கு பிகேவை அடிக்கணும்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்க மாலதி, பிகேவை எல்லாரும் அடிக்கணும். இது என்னமா பழக்க வழக்கம்? எடப்பாடி எவ்வளோ ஷார்ப்பாக அவனை கேஜ் பண்ணார். போய் சொல்கிறாரு, அக்டோபருக்குள்ளே நான் கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாருப்பா, கூட்டணியில் நான் பேசிக்கிறேன், உன்னை வேலை செய்து கூப்பிட்டேன், துட்டை திருப்பி கொடு போ. நீ அது பேர் நீ சொல்லிடுப்பா. முக்கியம் சன்சூரஜ். அந்த சன்சூரஜோட கட்சியோட மாநாடு நடந்துச்சு, ரேலி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் நாற்காலிகள் அங்கே போடப்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 5% கூட நம்பியிருக்காது. 5000 பேர் வந்தாங்க. 5%. அதான் 2 லட்சம் பேர் வந்து டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாங்க. அதாம்மா, எப்பேற்பட்ட உருட்டு இது. அன்னைக்கு புரிஞ்சிருப்பாரு விஜய்க்கு, எப்படிப்பட்ட லங்கரக்கட்டை உருட்டுறவங்கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு. பாருங்க, அதில் நல்ல எக்ஸ்போஸ் ஆகிட்டா. அப்படி 5 லட்சம் பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி 1 லட்சம் லியோ சொல்கிறது போல் 1 லட்சம் நாற்காலிகள் போடப்படுது. 5000 பேர் வந்து உட்காந்துருக்கான். உட்கார்ந்த உடனே ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்ட்டை கூப்பிட்டு 2 லட்சம் பேர் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொன்னோடனே அந்த டிஸ்ட்ரிக்ட் டிசி டிராஃபிக்கு
அங்கே ஸ்மூத்தாக டிராஃபிக் மூவ் ஆகிட்டு இருக்க லைவ் எடுத்து ட்விட்டரில் போட்டு விட்டார். புரியுதா? பேப்பரில் 100 கணக்கு போடலாம். அரசியல் வேறு. விஜய்க்கு போதுமான அரசியல் புரிதல் இல்லவே இல்லை என்பது அவர் பிரசாந்த் கிஷோரை மேடையில் ஏற்றிய தினம் அன்றே நான் புரிந்து கொண்டேன். மிகப்பெரிய தவறு. அப்போ அது வரைக்கும் விஜய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு, என்ன விரும்புகிறாருன்னா, கூட இருக்கிறவங்க பாருங்கள், உங்கள் ஸ்டார் பவர் யாருக்கிட்டமே இல்லைங்க, ஈஸிங்க. ஜனங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்க விஜய்க்கு தான் போடணுன்ட்டு. இங்கே ஜனங்க அவ்வளோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னங்க போய் இப்படி இது பண்ணிகிட்டு இருக்கீங்க? இது நீங்கள் நினைக்கிற மாதிரி பாருங்கள், சர்வே ரிசல்ட் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராஃபை போட்டு காட்டுவாங்க. டொயின்னு இங்கே நடுவில் வந்து இந்த பக்கம் ஏடிஎம்கேன்னு பார்த்தோன்னா 12%, டிஎம்கே ஒரு 20%, விஜய்னோட 45% ஒரு கிராஃப். இது நம்மளும் பக்கத்தில் எக்ஸல் ஷீட் எடுத்து போட்டுடலாம் இல்லையாப்பா? இது மாதிரி ஒரு போட்டு இப்படி காமிச்சோன்னே ஓஹோ, இதை தான் பிரசாந்த் கிஷோர் பண்ணுவார். இன்றைக்கி நீங்கள் போய் சர்வே எடுங்க இல்லையோ, போய் நீங்கள் சர்வே எடுங்க. போய் சர்வே எடுத்தீங்கன்னா சில இடங்களில் விஜயை லீடிங்காக கூட வரலாம். நான் அதை மறுக்கலை. யாருக்கு ஓட்டு போடுவீங்க? யார் முதல்வராக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? விஜய். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மைண்டுக்கு வரமாட்டார். ஆனால் 234 தொகுதியிலையும் விஜய் அனுப்பார். ராயபுரம் தொகுதியை எடுத்துக்கொள்வோம். ராயபுரம் தொகுதி என்றதும் உங்களுக்கு நினைவுக்கு வர்றது ஜெயக்குமாரா, விஜயோட கட்சி வேட்பாளரா? ஜெயக்குமார். இப்போ விஜய் கட்சியில் நம்ம நண்பர் லயலாமணி எடுத்துக்கலாம். லயலாமணி ராயபுரம் வேட்பாளர். நீங்கள் ராயபுரம் வாசி அங்கேயே இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் கண்ணு முன்னாடி லயலாமணியும் பார்க்குறீங்க, திரு ஜெயக்குமாரையும் பார்க்குறீங்க. யாரை ப்ரிஃபர் பண்ணுவீங்க? உங்களுக்கு விஜய் பிடிக்கும், தட் இஸ் டிஃப்ரெண்ட்டு. பட் ஹூ வில் பி யோர் சாய்ஸ்? எது வேணாலும் ஜெயக்குமார் வீட்டுக்கு போகலாம், கரெக்டாக? இந்த தம்பி யூடியூப்பில் பேசின்னு இருக்கும். இது மாதிரி 234 தொகுதிக்கு நீங்கள் லோக்கல் ஃபேக்டர்ஸ் ப்ளே ஆகுமா ஆகாதா? குறைஞ்சபட்சம் சார் லயோலாமணியாவது நீங்க சொல்ற மாதிரி யூடியூப்ல பேசுற தம்பின்னு முகம் தெரியுது. அதுவும் உதாரணத்துக்கு சொன்னேன், நம்பிக்கை வராதுன்றதுக்காக சொன்னேன். இல்ல சார், இப்போ அதுவும் இல்லாம எஸ் எக்ஸாக்ட்லி ஒரு முகம் தெரியாத ஒரு நபர் எப்படி தெரியும்? எப்படி சொல்லுங்க, இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கா இல்லையா? ஆனா இவங்க போய் இங்க பாருங்க சார், 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் சார். மு.க. ஸ்டாலின், உதயநிதி, எடப்பாடி பழனிசாமி, விஜய். சார் 70% விஜய் சூஸ் பண்ணியிருக்காங்க சார். கரெக்ட் சார். இப்போ 234 தொகுதியிலும் விஜய்னா விஜய் ஜெயிப்பார். எக்ஸாக்ட்லி. இப்போது நீங்கள் கேட்டிங்க ஏன் அதை பண்ணக்கூடாது, வாக்கு தருட்டார் அப்படின்ட்டு. 234 தொகுதியிலையும் போட்டிட்டு விஜய் மட்டும் ஜெயிச்சு ஒரு 100 தொகுதியில் டெபாசிட் போனால் அப்புறம் விஜயை கையை திறக்கிற வரைக்கும் தான் மரியாதை. திறந்து ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுன்னா முடிஞ்சவங்க கதை. 100 தொகுதியில் டெபாசிட் இழக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கா இல்லையாப்பா? தாவேக்கா மேலே இருக்குது. மேலேன்றாரு இல்லையோ? நானும் ஒத்துக்கிறேன், மேலே தான். சாரிடா 150க்கு மேலே, 150 170. நீங்கள் சொல்கிற மாதிரி ஹெவி வெயிட்ஸ் தான் டெபாசிட்டை ரீட்டைன் பண்ண முடியும் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த ரிசல்ட் வந்துடுது. விஜய் ஜெயிச்சிட்டாரு, தனி அசம்பிளி போயிடுவார். அவர் திமுக ஆட்சியில் இருக்கப்போ போயிடுவார். சரி, அப்புறம் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் படமும் இல்லை, என்ன பண்ணுவீங்க சார்? இவங்க டிஃபென்ஸ் என்னவா இருந்துச்சுனாங்க சார், இப்போ அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமியை மட்டும் முதலமைச்சர் ஆக்குறதுக்காகவா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ நாங்கள் செகண்ட் பிளேஸில் வரோம், விஜயோடைய கட்சி எதிர்கட்சியாக வந்து உட்காடுறோம் அப்படின்றது தான் அவங்களோட டிஃபென்ஸாக இருந்தது. சரி, இப்போ எதிர்கட்சி உட்காருங்க, வந்துட்டீங்க கிட்டத்தட்ட பாயிண்ட்டுக்கு. சரி, ரொம்ப நேரம் சஸ்பென்ஸ் வச்சுட்டேன். சொல்லு, எதை சொல்ல வரீங்க? சொல்லுங்கள். இதெல்லாம் வெயிட் பண்ணணும்ண்ணா நேயர்கள். பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதிமுக, பாஜக, தேமுதிக, இந்த ஏசி சண்முகம், புதிய நீதி கட்சி இல்லை அவங்க கொஞ்சம் ஐஜேகே, வேற யார் இருக்கா? பாமக கொடுக்குற சீட்டை தூக்கி விஜய்க்கு கொடுத்துட்டா பாமக போகிறாங்க சார். போவாங்க. அதை பற்றி உனக்கு என்ன போச்சு? அது டேடி அண்ட் சன் ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க ஜி.கே. மணி அவர்கள் திமுக இப்பொழுது பேசினாரா? முத்தமிழ் அறிஞருக்கு ஒரு பல்கலைக்கழகம்ட்டு புரியலையா இண்டிகேஷனு? நான் கலைஞர் பல்கலைக்கழகம் தான் சொன்னேன், சொன்னார். கலைஞர் தான் சொன்னேன், கருணாநிதி சொல்ல ஏதோ சொன்னார். இன்னொன்று, திங்க் லாஜிக்கலி. பாமகவை கூட்டணியில் சேர்த்தோம்னா நார்த்தில் ஓட்டு விழும், விஜய் சேர்த்தா தமிழ்நாடு பூரா ஓட்டு விழுமா? ஆனால் திமுக கூட்டணிக்கு போனால் விடுதலை சிறுத்தைகள் இருக்காது சார். அண்ணன் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு திரும்ப. அண்ணனுக்கு எங்கே இடம்?
அப்போ வேறு வழி இல்லாமல் பாசிச பாஜக இருந்தாலும் பரவாயில்லன்னு மூழ்கிட்டு இங்கிட்டு தான் வரணும். இன்னொன்று, அங்கே திருமாவுக்கு என்னென்ன சிக்கல் பாருங்கள். நான் திருமா மீது இருக்கக்கூடிய அபிமானத்தினால தான் ஆப்ஷனை ஓப்பனாக வச்சுக்கோங்க. ஆப்ஷன் இன்னொன்று, எவ்வளவு கேட்டார் எடப்பாடி, எவ்வளோ பேச்சுவார்த்தை அழைப்பு நடந்துச்சு தெரியுமா? அறிவாலயத்தை விட்டு ஒரு நாளும் இந்த திருமாவளவன் வரமாட்டான் அப்படின்னு பேசிட்டு நீங்கள் ஆப்ஷன் இல்லாமல் உட்காந்துருக்குறாரு. 6 சீட்டை தான் கொடுப்பாங்க. நீங்கள் டிமாண்டே பண்ண முடியாது. பாமக வந்து அதுவும் இல்லை சார். ரைட்டா, இது பாசிபிள் அந்த அலைன்ஸு. அமமுக பலப்பழம்னு சொல்லுங்கள். பலப்பழம் சசிகலா வந்து விடுவார். இன்னொன்று, இந்த அலைன்ஸ் பலமாயிடுமா? முக்குளத்தூர் சவுத்தில் வந்து லாஸ்ட் டைம் அவங்க தோற்றுவதற்கு காரணம் முக்குளத்தூர் தேவேந்திர கூட வேளாளர்கள் வந்துடுவாங்களா? வந்துடுவாங்க. இன்னொன்று, இப்போ சொல்லுங்கள், விஜய் இது சொல்ல வந்து மறந்துட்டேன், விட்டுட்டேன் பாருங்கள். டாக்ஸ் ஆர் ஆன், எப்போது வேண்டுமானாலும் அறிவிப்பு வெளியாகலாம். அதனால தான் வந்து விஜய் தரப்புலேருந்து இந்த கூட்டணி பற்றியான பேச்சுக்கள் ரொம்ப அமைதியாக இருக்கா. அது மட்டுமல்ல, பாசிச பாஜக எதிர்ப்பே கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்போ நான் சொன்னதுக்கான சான்று அதுதான். சரி, 29 தேர்தலில் நாங்கள் ஏற்றுப்போம், இப்போ திமுக ஆட்சிக்கு வராது. இல்லை, இன்னொன்று சொல்ல போனோன்னா அதானே லாஜிக்கு. அப்போது தானே பாசிசத்தை எதிர்க்க வேண்டுமா இல்லையா என்று முடிவு செய்ய வேண்டிய தேர்தல். அன்னைக்கு நீங்கள் இது ஒரு லாஜிக்கில் ப்ராக்டிக்கலாக சொல்லுவோம். 26 ஆட்சி வந்துடுது, விஜய் அவர்கள் எதிர்கட்சி ஆகிடுறாரு, கட்சியை நல்லா வளர்க்குறாங்க, அதிமுக வளர்க்குது. அன்றைக்கி அதிமுக தாவக சேர்ந்துட்டு பிஜேபி கைட்டு விடுங்க. பாசிபிள் தானே? இல்லை நான் இந்த வாட்டியே தனியாக நிற்கிறேன்னா நீங்கள் இருக்கவே மாட்டீங்க பாஸ். இப்போது தேமுதிக தலைவர் காலஞ்சென்ற விஜயகாந்த் அவர்கள் போல எதிர்க்கட்சி தலைவராக அமர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? இப்போதுதான் விஜய் அவர்கள் அரசியல் தெரிந்தவர்களிடம்தான் நாம் பேச வேண்டும் என்பது விஜய்கிட்ட யாரும் வந்து போய் ஷோயிங் தி மிரர்னு சொல்லுவாங்கள்ல, த கிங் இஸ் நேக்கடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது யாரும் எடுத்து உண்மை என்னன்றதை ஒருத்தர் சொல்லலை. வர்றவங்க பூரா கால் ஷீட் வாங்க வர்ற ப்ரொடியூசர் மாதிரியே பஸ். போன படத்தில் எவ்வளோ சம்பளம், இது கடைசியாக அதுக்கு என்னப்பா படம் வந்துச்சு ஜனநாயகனுக்கு முன்னாடி? கோட்டில் உங்களுக்கு 150 கோடி சம்பளமா சார்? 200 சார். சார் 1100 ஸ்க்ரீனில் 1050 ஸ்க்ரீனில் லான்ச் பண்ணுறோம் சார். 2 ஸ்பெஷல் ஷோ, 3 நாள் ஹாலிடே சார். பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டு சார். கலெக்ஷனில் இந்த படத்தை இது பீட் பண்ணும் சார். டங்கலுக்கு மேலே போகுது சார். சைனாவில் டப் பண்ணி விட்ற சார்னு வாயிலேயே உருட்டுவாங்க. விஜய் இதுக்கு பழக்கப்பட்டுட்டார். இது போன்ற சில பல வடைகள் சுடும் கதைகளை கேட்டு கேட்டு விஜய் பழக்கப்பட்டு இந்த மாதிரி வடை சுடுறவங்களையாக கூட வச்சுருக்காரு. இதில் முக்கியமான வடை வியாபாரியாக சென்று சேர்ந்தவர் தான் ஆதவர்ஜன் சார். நீங்கள் இந்த வடையை தானே பார்த்துருக்கீங்க. பீகார்லேருந்து ஒரு பெரிய வடையாவர் இருக்கார், கூட்டணும். விஜய் வில் அண்டர்ஸ்டாண்ட் நவ். இந்த அண்டர்ஸ்டாண்டுக்கு இப்போ ஆதவும் வந்திருப்பாராங்க சார். வேறு வழி தப்பு கணக்கு போட்டோம் புரிஞ்சிருக்குமா, இல்லை அவரே ஒரு இதைத்தான் எதிர்பார்த்தாரா, விஜயை வந்து பிரித்து விடணும் அப்படின்ற மாதிரி? அவர் 1000 எதிர்பார்ப்புகளோடு இருந்திருக்கலாம். பிஜேபி அவரை அழைத்து விஜய் கூட்டணி கூட்டினு வரையா மாமனார் தூக்கி ஜெயிலில் வைக்கவான்னு சொன்னால் என்ன சொல்லுவார்? சொல்லுங்கள். சாத்தியமா இல்லையா? பிஜேபி இது செய்யாதப்பா? செய்யும் சார். இந்தியா பூரா கேஸ் இருக்கு. மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே இந்தியா பூரா கேஸ் இருக்கு. நேபாள் வரைக்கும் இருக்கு சார். பூட்டான் நேபாள் வரைக்கும் இருக்கு. அதனால தான் மார்ட்டின் அவர்களுடைய மகன் கூட ஏதோ ட்வீட்லாம் போட்டிருந்தார். மகன் ட்வீட்டு போட்டிருந்தார். ஆதவ் அவர்களின் மனைவி எதுக்கு விஜய்க்கே பிஜேபி நெருக்கடி கொடுக்க முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியும். ஃபஸ்ட்டு ஒய்யை பிடுங்குவாங்க. ஒய் அப்படிங்க, ஒய் பாசிபிளா? இன்னொரு ஆங்கிள் மாலதி தனியாக நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனை தொகுதி நம்ம விஜயால் போய் பிரச்சாரம் பண்ண முடியும்? நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயலலிதா வந்து ஒரு 6-7 ஜோனாக பிரித்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. 7 ஜோன்லையும் 7 மாதிரி பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? 2-3 மாவட்டத்துக்கு சேர்த்து ஒரு இடத்துல அதான் ஒரு இடத்துல ஒவ்வொரு இதுவும் மாறி மாறி வேறு மாதிரி இருக்கும் ஸ்பீச். பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் விஜய் பேசின எல்லாத்துலேயும் பாயசத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. கரெக்டாக இந்த எழுதும் போது இந்த சில பேர் போடுவாங்களே மேலே போடுவாங்களே, அது மாதிரி பாயாசம் இதை எழுதிட்டு தான் பேசுறதுக்கே ஆரம்பிக்கிறார். கரெக்டாக
அப்போ 234 தொகுதியில் போய் என்ன பிரச்சாரம் பண்ணுவீங்க? பேசுறதை நிறுத்திட்டு பாயசத்தை இருந்தாங்க ஒரு கப்பில் சாப்பிட்டுட்டு ஓட்டு போடுங்கன்னு கேட்க வேண்டியதான். வேறு என்ன பண்ண முடியும்? தீஸ் ஆர் ஆல் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ். ஸோ டாக்ஸ் ஆர் ஆன். ஆதவ் மறுத்தாலும், ஜான் ஆரோக்கியசாமி மறுத்தாலும், அவர் ஜான் ஆரோக்கியசாமி தான் என்ன சொல்லி கன்வின்ஸ் பண்ணிருக்காருன்னா மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்துடும், மைனாரிட்டிஸ் ஓட்டு வந்துடும். மைனாரிட்டிஸ் திமுக காங்கிரஸ் ஓட்டு ஒருபோதும் வரமாட்டார்கள். இஸ்லாமியர்கள் வாக்கு ஒன்று கூட வராது. நீ அவங்களோட இதிலேருந்து பார்க்கணும். பிஜேபியோடு ஒரு நாளும் கூட்டணி வைக்காத கட்சி காங்கிரஸ். காங்கிரஸ்க்காக அங்கே இருக்காங்க. நல்லா இஸ்லாமியர்கள் யோசிச்சு பார்த்தாங்கன்னா இவங்க தான் முருகனுக்கு வேல் கட்டுறாங்க. திருவள்ளுவருக்கு தான் உயரமான சிலையை கருணாநிதி கட்டினார். இவங்க முருகனுக்கு சிலை கட்ட வைக்கிறாங்க. அரசு விழாவை முருகனுக்கு விழா எடுக்கிறாங்க. பார்த்தா தெரியும். பட் they will not come. எதுக்காக? why should they trust a newbie? டைம் டெஸ்டட் அலையன்ஸ் இங்கே இருக்குது. டிஎம்கே காங்கிரஸ் எதுக்கு அதை விட்டுட்டு வரணும்? அதை விட லாயலான மைனாரிட்டிக்கு பாதுகாப்பான ஒரு அலையன்ஸ் இல்லை. இன்னொன்று, இது எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான விஷயம், நாளை விஜய் திமுகவின் பி டீமாக பார்க்கப்படுவாரா இல்லையா? இல்லையா? திமுக ஆட்சியில் உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் தான் பி டீமு. இவனால அண்ணன் இருந்தார் சீமான். இப்போ இவர் பி டீம் ஆவாரா இல்லையா? ஸோ டாக்ஸ் ஆர் ஆன். நான் சொல்கிறது உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கேள்வி. ஒரு பக்கத்தில் சீமான் அவர்கள் நான் தனித்து போட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஒருவேளை அவர் தனித்து போட்டியிட்டால், ஒருவேளை அவரோட வாக்குகள் வந்து திரு விஜய் அவர்களுக்கோ இல்லை அதிமுக கூட்டணிக்கோ சென்றால் அது அப்பட்டமாக தெரியும்ல, அதை வந்து அக்செப்ட் பண்ணிப்பாரா யார்? சீமான் அவர்கள். ஏன்னா அவரை பற்றி நம்ம பேசவே இல்லை. அவர் எதை நோக்கி தனியாக தான் போட்டிடுவாரா அந்த கூட்டணிக்கு வருவாரா? அவர் தான் சொல்லிட்டாரப்பா, வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி. தொடர்ந்து எல்லா தேர்தலிலும் பயிற்சி எடுப்பது என்ற முடிவில் அண்ணன் திரு சீமான் அவர்கள் தீர்மானமாக இருக்கிறார். இப்போ நாம் தமிழர் பயிற்சி பட்டார் கடைசி. அவ்வளோதான் பாஸ். அது கட்சியை பயிற்சி பட்டதான். இப்போது இன்னொரு ஆங்கிள் ஒன்று சொல்லிடுறேன், கடைசியாக ஒரு ஆங்கிள். இப்போது இந்த அலையன்ஸுக்கு ஒரு திரு லியோ கேட்டார், பாமக அப்படின்னு கேட்டார். அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களை அழைத்து கொண்டால், ஏற்கனவே அசம்பிளியில் ஓரண்டை இழுத்து இப்படி ஒரு காண்டாக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? இல்லை, அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து ஆஃப் ஆச்சு. இப்போ திரும்பவும் வந்து பாமக போகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டுறீங்க நீங்கள். ஜிகே மணி அவர்கள் வந்து ஒரு மாதிரி சாஃப்ட் கார்னர் பண்ணார் திமுக அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. பாமக அங்கே போச்சுன்னா திரு வேல்முருகன் ஹோல்டு என்ன திமுக அலைன்ஸில்? பாமக அங்கே போனாலும் போகலைனாலும் வேல்முருகனுக்கு இங்கே இந்த கூட்டணியில் கதவுகள் திறந்து இருக்கின்றன. அதிமுகவில் ஆமாம், மரியாதை கொடுக்குற ஆளுங்க தானேப்பா வேணும். இன்னொன்று, நாம் தமிழர் அமைப்பிலிருந்து வெளியேறிய அத்தனை இளைஞர்களும் திரு வேல்முருகன் அவர்கள் தலைமையில் இணைந்து விட்டார்கள். பார்த்தீங்களா இல்லையா அந்த நிகழ்ச்சியெல்லாம்? பார்த்தேன். தமிழ் தேசிய வாக்குகளும் வந்துருச்சு. வன்னியர் வாக்குகளையும் கணிசமான வாக்குகளை பண்ருட்டி அந்த பகுதிகளில் அண்ணன் திரு வேல்முருகன் அவர்களால் எடுக்க முடியும். எத்தனை சீட்டுகள் கேட்பார்? அது இட் டிபெண்ட்ஸ். நெல்லிக்குப்பம் லட்சியம், பண்ருட்டி நிச்சயம். அதான் சார், இப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ், திமுக, இப்போ பிஜேபி, அதிமுக அது மாதிரி வந்து அடிச்சுப்பாங்க. ஆனால் வந்து கூட்டணி வச்சுப்பாங்க அப்படின்றது நம்ம மக்களுக்கு பழகிடுச்சு, நம்மளுக்கு பழகிடுச்சு. பட் விஜய் புதுசாக வந்து பிஜேபி அந்த அளவுக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணி எப்படிங்க போயிடுவாரா விஜய் அதாவது பிஜேபி அதிமுக கூட்டணியோட விஜய் போயிடுவாரா அப்படின்ற ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்குல்ல. அப்போது அதை உடைச்சிட்டு இப்போ விஜய் போக போகிறாரு அப்படின்னு வைங்களேன். ஸோ இப்போ தான் அப்போ வந்து திரு விஜய் அவர்கள் உண்மையான அரசியலுக்குள் கால் வைக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஸோ இப்போ நம்ம இன்னும் காலை வைக்கலாமா? அவரு கால் வச்சுட்டு இருக்காரு. இந்த கூட்டணி முடிவு அறிவிப்பு வருதுல்ல, அப்போதான் வந்து முதலடி எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. எக்ஸாக்ட்லி, ஹீஸ் ரைட். அதுதான் அரசியல். அதான் ஒரு முக்கியமான டிசிஷன். அவர் கட்சி ஆரம்பிச்சு ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிறாருன்னா அதுதான். உங்களுக்கு வந்து அம்மாவும் வேண்டாம் ஐயாவும் வேண்டான்னு தானமா கட்சி ஆரம்பித்தார் கேப்டனு. 2005 தீவுத்திடலில் அந்த தேமுதிக தொடக்க விழா நிகழ்ச்சியில் அம்மாவும் வேண்டாம் ஐயாவும் வேண்டாம், நான் தான் மாற்று அப்படின்னு தானே திரு விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்தார். யோ என்ன நீ வந்து அம்மா வேணாம் ஐயா வேணாம்னு சொல்லிட்டு போய் அம்மா கிட்ட போயிட்டு நீ சேர்ந்துருக்கேன்ட்டு சொன்னாங்க. 28 சீட்டு தானே இப்போ ஜெயிச்சது? 28 41 கொடுத்தாங்க. 41 28 அவுட் ஆஃப் 41 ஜெயிச்சாரா? 28. திமுகவே 24 தான் வின் பண்ணாங்க. அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். இப்போது
2026 திரு விஜய் அவர்கள் சட்டப்பேரவைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இன்று எடப்பாடி பழனிசாமி நிலையில் சட்டப்பேரவை செல்வது எப்படி இருக்கும்? ஒண்டியால் அந்த டிடிவி தினகரன் மட்டும் ஆர்கே நகரில் போயிட்டு வந்துடுறது. அது மாதிரி போகிறது எப்படி போவாரா? ஃபஸ்ட்டு ஒரு ஷூட்டிங்கும் இல்லை, போக முடியுமா? கருணாநிதியே 91 எலெக்ஷனில் ராஜினாமா பண்ணாருன்னு நினைக்கிறேன் நான். ராஜீவ்காந்தி கொலைக்கு பிறகு நடந்ததில் அவர் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு. 2 பேரோ 3 பேரோ ஜெயிச்சாங்க. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ணிட்டாரா இல்லை போய் வெளியில் மட்டும் சைன் பண்ணிட்டு வந்தாரா? ஆட்சியை கழிச்சாங்கன்னு நினைக்கிறேன் சார். 89 ஆட்சியை 91 ஜனவரியில் கலைக்கிறாங்க. எலெக்ஷன் வருது. எனக்கு ஐ டோன்ட் ரிமெம்பர் ப்ராப்பர்லி. அவர் ரிசைன் பண்ணார். ஐ டோன்ட் ரிமெம்பர். ரிசைன் பண்ணிருக்க மாட்டார். ரிசைன் பண்ணல. ஒரு படுகொலி அடைஞ்சாங்க ஒரு தேர்தலில். 91 வாஷ்ட் அவுட். இன்னொன்று, விஜய் தொடர்ந்து திமுக வீட்டுக்கு போகணுன்றதை சொல்லிட்டு இருக்காரு இல்லையா? திமுக வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்கான அந்த கூட்டணி கட்சிகளோட கைகோர்க்கு அவ்வளோதான். இன்னொன்று, ஆட்சிக்கு வந்து 1.5 வருஷத்தில் என்ன சிஎம் ஆயிடணுமா? 2 வருஷத்தில் கட்சி தொடங்கி 2 வருஷத்தில் சிஎம் ஆயிடணுமா? முடியுமா? அது இன்னும் ஒரு அரசியலே தொடங்கலை. சுற்றி ரசிகர் மன்ற தலைவர்களையாக வச்சுருக்காரு. அதில் லீடு ரசிகர் மன்ற தலைவர் ஜான் வரைகேசன். இல்லை அவர் வந்து வேற வேலைக்கு போனார், ரசிகர் ஆகிட்டார். எவ்வளோ வேலைப்பா இருக்குது எலெக்ஷன். நீ 2-3 எலெக்ஷன் பார்த்துருப்ப. எவ்வளோ வேலைப்பா இருக்குது எலெக்ஷனு. அவ்வளோ ஈஸியாப்பா. வேட்பாளர் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ ஒரு தடவைலாம் ஆதவ் சொன்னார் 40-45 இடங்களுக்காக நாங்கள் வந்து போட்டியிட வந்தோம் அப்படின்னு. அதை விட அதிகமாக இருக்குமாங்க சார் இப்போ நம்பர்ஸு? இட் டிபெண்ட்ஸ்மா. அரௌண்ட் அங்கே தான் இருக்கணும். எல்லாரையும் அக்காமடேட் பண்ணணும். ஏடிஎம்கே வில் நாட் கண்டெஸ்ட் எனிதிங் லெஸ் தென் 150. 160 தான் அவங்க மேக்ஸிமம். 160. இது எவ்வளோ இருக்குது? 160ன்னு வச்சுக்குவோம். 160ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கூட இதில் ஒரு 40, 74 இருக்குது. 150ன்னு வச்சுக்கோமே ஒரு வாதத்துக்கு. 50 ஒரு 34, 84 இருக்குது. பிஜேபிக்கு ஒரு 20, 25. அந்த மீதி இருக்க ஐஜேகே இருக்குது. ஐஜேகெல்லாம் ரெட்டலை. புதிய தமிழகம் அவங்களாம் ரெட்டலை. ஜான் பாண்டியன், தேமுதிக, ஜான் பாண்டியன், தேமுதிக, அமமுக ரெட்டலை. அமமுக ரெட்டல் கொடுக்க மாட்டாங்க. அவர் குக்கர். அவர் பலாப்பழத்துக்கு நீ உன் கோட்டாவில் ஏதாவது கொடுத்து இல்லை குக்கர் சின்னத்தில் போய் நில்லு. என்ன உனக்கு கட்சி அது சுயேட்சை சின்னத்தில் பலாப்பழத்தையே கொடுத்துருவாங்க அவருக்கு. அதனால் அவருக்கு சீட்டு இருக்கா இல்லையான்றது தெரில. அதனால் அது ஒரு இஷ்யூ இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு ஏதோ ஒரு சம் நம்பர் அரௌண்டு 40. ஒன் திங் வி கேன் பி சர்டன். விஜயகாந்த் கொடுத்த 41 குறையாமல் கொடுன்றது விஜய் அவர்கள் எதிர்பார்ப்பார். 42 கூட அது முடியலாம். கௌரவமான இடம் தானே. அப்புறம் எதுக்கியா பஞ்சு டயலாக்லாம் பேசிக்கிட்டு? அதுதான் சொல்கிறேன்ல, ரசிகர் மன்ற தலைவர் உசுப்பத்துறது. நான் சொன்னேன்ல சார், ஆக்ஷன் பிளாக் அதே மாதிரி விட்டுறது. இன்னொன்று மாதிரி பேசுறதுனால ஆதவுக்கு என்னம்மா குறைஞ்சி போச்சு? பார்த்துட்டு அந்த மேடையில் யாரையா நீ எங்கேயா இருந்த, நானே எதுக்கு கட்சி ஆரம்பிச்சேன்னு தெரில, நீ வந்து 40-45 சீட்டுக்காக கட்சி ஆரம்பிக்கணுன்ட்டு என்னம்மா பேசுகிறாயான்ட்டு விஜய் அவர்கள் வேந்து ரசிப்பார் அல்லவா? அதற்காகத்தான் பேசி ஓகேங்களா. அதனால் மீண்டும் இந்த குடும்ப ஆட்சி அத்தனை எளிதில் தமிழகத்தில் வந்துவிட முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாழ்வான இன்னொன்று, இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் இது மட்டும் சொல்லி முடிச்சிட்டேன், வைண்ட் அப் பண்ணிடலாம். இது வரைக்கும் அதிமுக கூட்டணி வலுவாக இருக்குது, எங்களை வீழ்த்த முடியாதுலாம் சொல்லிட்டுலாம் இருந்தவங்க அந்த பிஜேபி கூட கூட்டணி அமைஞ்சிச்சோன்னே தினந்தோறும் புலம்புகிறார்கள். பார்த்துருக்கீங்களா? தொடக்கத்தில் சொன்னீங்களே, தினந்தோறும் புலம்புகிறார்கள். அச்சம் வந்து விட்டது. ஜிகே மணி கருணாநிதியை புகழ்ந்து பேசியது கூட விஜய் தொடர்பான டெவலப்மெண்ட்டுகள் தெரிந்ததன் அடிப்படையில் இருக்கும். ஸோ விஜய் ஹி மேட் அ மிஸ்டேக்குன்னு நான் சொல்லுவேன். ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு, அதோட எலாஸ்டிக் இவ்வளோதான் தெரியாமல் அதிகமாக இழுத்துட்டாங்களோ என்னன்னே தெரியாமல் விளையாண்டுட்டு இருந்த கேம். உங்களுக்கு சினிமா நல்லா தெரியும், ஓகேவா? கதை கேட்கும்போதே தெரியும், இத்தனை இது வைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால தான் நீங்கள் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அரசியல் உங்களுக்கு தெரியாது. பீகார்லேருந்து ஒரு நபர் வந்து சொல்கிறத நம்பி
நான் அங்கே பேசி டெப்டி சிஎம் வாங்கி தரேன், 82 சீட்டு, 120 சீட்டு, 50-50 கேளுங்க. 1980 இதே மாதிரி திமுக போட்டுருக்கு. இது உருட்டு. ஒரு இன்டர்வியூ அதுவும் பிரசாந்த் சொல்கிறாரு 18 ஜெயிப்பார் விஜய் தனியாக. பார்த்தீங்களா? சொன்னோன்னா விஜய் அதை நம்பினதுனால தான் நம்ம மேடை ஏற்றுறாரு. எடப்பாடி ஏற்றுனாரா? எடப்பாடி என்ன பண்ணார்? துட்டை திருப்பி கொடு போ. அதுதான் ஒரு லீடரு. அவனை எது கூப்பிட்டேன்? எனக்கு வேலை செய்து தானே கூப்பிட்டேன். நீ கூட்டணி வச்சிருக்க, அது ஏன் வேலை, உன் வேலை இல்லை, போ. ஆனால் விஜய்க்கு அது தெரியல பார்த்தீங்களா? ஏன்னா இவருடைய உருட்டுகள் அப்படிப்பட்ட உருட்டுகள். ஃபோனை காமிச்சு டேப் ஓப்பன் பண்ணி வச்சுப்பாங்க. இந்த கிராஃப் நான் சொன்னேன்ல, இங்கே இன்னைக்கு நீங்கள் கீழே போய் மைக்கை போட்டிங்கன்னா ரோட்டில் போகிற 50-100 பேர் போகிறாங்கன்னா 100 பேர் நீங்கள் கேட்டிங்கன்னா 70 பேர் விஜய் தான் யார் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீங்கன்னா 70 பேர் விஜய்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன ராயபுரம் உதாரணம் தான். 234 விஜய்க்கு எங்கே போவீங்க? புஷியானதே ஜெயிக்க மாட்டார், பார்க்கலாமா? விஜயை தவிர அந்த கட்சியில் தெரிஞ்ச மாதிரியான ஆளுங்க யாருப்பா? விவரமான ஆள் கேண்டிடேட்ஸு ஆதவர்ஜுன், நிர்மல். ஆதவெல்லாம் யாருக்கு சார் தெரியும்? அதை சொல்லுங்க. நம்ம இப்போ ரொம்ப கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு அரசியல தெரியும், மக்களுக்கு தெரியுமா? ஆமாம், பொதுமக்களுக்கு தெரியுமா? ஒரு ஆக்சுவலாக எலெக்ஷன்ற இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் எப்படி வாக்களிப்பாங்கன்னா, அவங்க வட்டாரத்தில் தெரிந்த முகம் யார், அவர் நம்மளுக்காக என்ன பண்ணிக்கிறாரு, நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காரா, நம்ம ஊருக்கு வந்திருக்காரா, அவர் என்ன கட்சி அப்படின்னு பார்ப்பாங்க. லைக் விஜய் கட்சியிலே ஒருத்தர் நிற்கிறாங்கன்னா அவர் எப்படி பார்ப்பாங்க? விஜய் நின்னா போடலாம், யாருப்பா அவர்? வெறும் வெர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுக்கிட்டு தேர்தலில் ஜெயிக்க முடியாது. ஓட்டும் அப்போ வெர்ச்சுவலில் தான் விழும் இல்லையா? இங்கே சோஷியல் மீடியாவில் விஜய் தாவேக அடிச்சுக்கிறது இன்றைக்கி எந்த கட்சியும் கிடையாது. அதான் சொன்னேன் இல்லை, எல்லா கட்சிக்கும் ஐடி விங்னு தனியாக வேணும். விஜய் கட்சி ஐடி விங் தான். அது பலவீனமும் கூட. ஆமாம், ஏன்னா கட்சியை சோஷியல் மீடியா நடத்திட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கிரவுண்ட் லெவலில் இறங்கி வேலை செய்ய ஆள் இல்லை. சீமான் அவர்கள் நாம் தமிழ் கட்சி ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி போல் நடத்துவாங்க, போல் போடுவாங்க. அடுத்த தமிழகத்தின் முதல்வர் யாராக வர நீங்கள் எல்லா நேரமும் சீமான் தான் போதுமா? இப்படி தான் நீங்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு டெய்லி ஒரு போல் நடத்தி விஜய் முதல்வர் வேட்பாளர் பார்த்தீங்களா, இத்தனை ஓட்டு, இத்தனை மில்லியன் இம்ப்ரெஷன். இன்றைக்கி காலையில் ஒரு அரசியல்வாதி அவர்களை சந்தித்தேன். ஒரு வட மாவட்டத்தை சேர்ந்த அரசியல்வாதி, முன்னாள் எம்பி. அவர் அதிமுகவை சேர்ந்தவர். சென்னையில் அவரை ஒரு 3 தொகுதிகளுக்கும் நம்ம பொறுப்பாளராக போட்டிருந்தேன். என்ன சார் வேலை அப்படின்னு கேட்டேன். பூத்துக்கு என்ன மேற்பார்வையாளர் போட்டிருக்காங்க. என்ன சார் வேலைன்னு கேட்டேன். ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு பூத்துக்கும் 9 பொறுப்பாளர். சரி சார், அது அங்கே லோக்கலில் இருக்கவங்க போடுவாங்க, உங்களுக்கு என்ன வேலை? நான் அதை சரி பார்க்கணும். எப்படி சார் சரி பார்ப்பீங்க? நாங்கள் அந்த 9 உறுப்பினர்களும் எல்லா பூத் கமிட்டி, அந்த தொகுதியில் எத்தனை பூத்தோ எல்லா பூத் கமிட்டி மெம்பர்ஸும் இருக்கிற அன்னைக்கு நாங்கள் கூடி ஒவ்வொருத்தட்டையும் உன் பூத்தில் எத்தனை ஓட்டு, எத்தனை பேர் தெரியும், இதில் எத்தனை ஏடிஎம்கேக்கு கன்வெர்ட் ஆகும், எத்தனை கன்வெர்ட்டே ஆகாது திமுக, எத்தனை நியூட்ரல், இதில் எத்தனையை மாற்ற முடியுன்றதை நான் செக் பண்ணுவேன். அவன் வேலை செய்கிறானா இல்லையான்னு நான் பார்ப்பேன். இது எது 32 வருஷம் தமிழ்நாட்டோட ஆண்ட கட்சி பூத் கமிட்டிக்கு இது கிட்டத்தட்ட 6 மாதமாக நடந்துகிட்டு இருக்குல்லப்பா. 4-5 மாதம் 4-5 மாதமாக நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் பூத் கமிட்டி உறுப்பினர் மாவட்ட செயலாளர் போடல. இன்னும் பூத் கமிட்டி 52 வருஷம் ஆன கட்சி இது மாதிரி தமிழகம் முழுக்க அதிமுக பொறுப்பாளர்களை போட்டு எப்போ போனாலும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு அண்ணன் கேபி முனுசாமி பார்க்க போனாலும் சரி, ஆர்பி உதயகுமாரை பார்க்க போனாலும் சரி, ஒரு குமரகுருவை பார்க்க போனாலும் சரி, எல்லாம் பூத்து வேலை, பூத்து வேலை. நீங்கள் பூத் கமிட்டி போடலையே பாஸு. மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், கிளைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கு ஸ்ட்ரக்சர். அது நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரே வந்து கட்சியில வந்து நீங்க போடல, மாவட்ட செயலாளர் போடலன்னா நீங்க எப்படி நடத்துவீங்க? விர்ச்சுவல் வரையஸ் வச்சா இட்ஸ் நாட் ஈஸி. இது விஜய் புரிஞ்சுக்கிட்டார், இப்போ புரிஞ்சுக்கிட்டார். கூட இந்த ரசிகர் மன்றத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுட்டார். என்னைக்கு வந்து ஏடிஎம்கே அவருக்கு டோரை க்ளோஸ் பண்ணிச்சோ அன்னைக்கே விஜய் தனது அரசியலில் முதல் பாடத்தை அன்றுதான் கற்றுக்கொள்கிறார். அந்த ஆப்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல. கூட்டணி அமைச்சரவை டெப்டி சிஎம்னு கேட்டிருந்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. சரி வாங்க பேசுவோம். இல்லைங்க எங்களுக்கு 90 சீட்டு வேணும். பேசுவோம்ப்பா வாப்பா. இல்லை நாங்கள் 80க்கு குறைய மாட்டோம். சரி பேசுவோம் வா. இல்லை 2 வருஷம் சிஎம்னு பார்க்கலாம் தம்பி, டெல்லிக்கு டிக்கெட்டை போடுப்பான்னாரு. முடிஞ்சா
தனியாக நின்று 5 வருஷமா சிவமாயிருக்கு. அதானே ஏன்ப்பா யாருக்கிட்டப்பா கேட்குற? அண்ணன்ட்ட தானே கேட்குற. எதுக்கு 2 வருஷம் 5 வருஷம் ஆயிக்க போ விட்டார். திரு எடப்பாடி அவர்கள் பிஜேபி கிட்ட வந்து கூட்டணி வைப்பதன் மூலமா ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே செக்மேட் வச்சிட்டாருன்னு சொல்லாமா? அஃப்கோர்ஸ்மா, தட் இஸ் பாலிடிக்ஸ். நான் தான் சொன்னேன்ல, வரிசையாக பட்டியலிட்டேன்ல. ஃபஸ்ட்டு அவருக்கான பெனிஃபிட்டை நான் சொன்னேன்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. ஓபிஎஸ் பற்றி ஏதாவது நியூஸ் பார்த்தீங்களாம்மா 15 நாளா? பார்த்தீங்களாப்பா ஏதாவது? டிடிவி தினகரன் ப்ரெஸ் மீட்டில் வாயை திறந்தாலும் என்னமா சொல்லுவார்? பழனிசாமி வந்து அதிமுகவுக்கு மூடு விழா நடத்துவார். 24 தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணாமலை என்னப்பா பேசினார்? இந்த கட்சி யாரிடம் சேர வேண்டுமோ அவரிடம் சேரும்னு டிடிவி தினகரன் பக்கத்தில் வச்சுட்டு பேசினாரா? அண்ணாமலை எங்கம்மா இன்னைக்கு? ஒரு முன்னாள் முதலமைச்சரை வெள்ளமண்டி வியாபாரியாக இருந்து ஒரு கட்சியில் வந்து ஒரு போட்டி போட்டு பல எதிரிகளை வீழ்த்தி பொதுச் செயலாளர் ஆன ஒருவரை வந்து தற்கூறின்ற இன்னைக்கு நீங்கள் எங்கே? அவர் எதிர்கட்சியில் இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்லலாம், அதை சொல்லக்கூடாது. பட் நீ கூட்டணி கட்சியிலே வச்சுட்டு ஒருத்தர் சொன்னார்னா அது எப்படி எடுத்துப்பா? அப்போ கூட்டணி இல்லைல்ல. எப்படி இருந்தாலும் இருக்கட்டும்ப்பா. என்ன ஏப்பா அவர் அனுபவம் என்ன? அரசியல் அனுபவம் என்ன? அரசியல் அனுபவம் என்னப்பா? எப்பப்பா வந்த அரசியலுங்க? நீ ஊர்ந்து வந்தார், தவழ்ந்து வந்தார். அந்த கிளை கழகத்துலேருந்து வந்திருக்காரு. நீ டேரெக்டாக பிஜேபியால் ஏர் லிஃப்ட் பண்ணப்பட்டு நீங்கள் ஐபிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு ஏர் லிஃப்ட் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா? தற்கூறிட்டீங்க அவரை பொதுவெளியில். அவ்வளோ இன்டெலிஜென்ட் ஆகிட்டீங்களா? எப்படி செக்மெண்ட் பண்ணார் பார்த்தீங்களா? உங்கள் வாயால் சொல்ல வச்சாரா? தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் கூட்டணின்னு சொல்ல வச்சாரா? டெல்லி முடிவு செய்யணும்னு சொன்னாரா? சரி சார், இவ்வளோ பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்குது திமுகவுக்கு, விஜய்க்கு, அதுக்கப்புறம் இந்த அதிமுகவில் இருந்து பிரிஞ்சு போனவங்க கொடுத்த குடைச்சல் எல்லாத்துக்குமான செக்மேட்டுன்னு இதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்போ இவ்வளோ நாள் முறுக்கிட்டு இருந்தார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்? முதல்ல போய் பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டு போயிருந்துருக்கலாம். ஃபேர் இனஃப், இட்ஸ் அ குட் கொஸ்டின். ஃபேர் இனஃப். உள்ளபடியே அவர் பாரதிய ஜனதா கட்சியின் மிரட்டலுக்கு பணியாமல் பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை இங்கே உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்தார். அந்த அடிப்படையில் தான் அவர் செப்டம்பர் 2023 கூட்டணியை உடைத்தார். அவர் தொடர்ந்து முயற்சி செஞ்சார். நம்மக்கிட்ட பேட்டி கொடுத்த பழக்கருப்பையை நம்ம நேர்காணலில் சொல்லியிருப்பார். சிறுபான்மையினர் அவர் ஆதரிக்கணும், இல்லைனா ஒரு ஸ்டேஜில் எல்லாரும் விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொன்னார். ஏன் இன்றைக்கி இவ்வளவு பேசுகிற இடதுசாரிகள் மார்க்சிஸ்ட் 2 நாட்களுக்கு முன்பு மதுரையில் தோழர் லீலாவதி அவர்களோட நினைவு நாள், அதை கொன்ன கட்சிக்காரங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிஜேபி கூட இருக்கிறதானே உங்களுக்கு பிரச்சனை. எடப்பாடி இன்றைக்கி தனியாக வந்துட்டார்ல, போகிறதுல உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எங்கே போனாலும் உங்களுக்கு 2 சீட்டு எம்பி சீட்டு, ஒரு 10 எம்எல்ஏ சீட்டு, இவ்வளோ தானே. வேறு என்ன? பாட்டாளி இருக்க சர்வாதிகாரத்தை நிறுவ போகிறீங்களா தமிழ்நாட்டில்? நீங்கள் இல்லை ஒரு கொள்ளையடிக்கிற கட்சி கூட இருந்துக்கிட்டு இருக்கீங்க. போய் அங்கே போய் வலுப்படுத்த வேண்டியது தானே நீங்கள்? அவரும் தானே பிஜேபி எதுக்குறேன்ட்டு வெளில வந்தார். ஏன் இவ்வளோ வாய்க்கடியே பேசுகிற திருமாவளவன் போய் அதிமுக வலுப்படுத்த வேண்டியது தானே? அதிமுக பிஜேபி முழுங்கிடும்ட்டு ஏன் அது முழுங்காமல் இருக்குது? போய் கூட நின்று நீங்கள் நிற்க வேண்டியது தானே? தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போக வேண்டியது தானே? விட்டுட்டு வந்தார்ல, போகிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? காங்கிரஸ்க்கு என்னவா பிரச்சனை? இங்கே யாருமே போக மாட்டீங்க, அவரும் பிஜேபி கூட போகக்கூடாது. என்னது இது? அப்போ அவரும் பிஜேபி கூட கூட்டணி போகாமல் அந்த கட்சி அழிஞ்சு போகணும் இல்லையா? நீங்கள் திருப்பி இதே மாதிரி திமுக ஜாட்ரா போட்டு கொலெக்ஷன் இருப்பீங்க. அது எப்படி அரசியல் சாத்தியமாகும்? இதுதான் நீங்கள் சொன்ன செக்மெண்ட். புரிஞ்சுதா? இன்றைக்கி உங்களை பதற வச்சாரா? அவர் சிரிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா அசம்பிளியில் வெளில வந்து. நீங்கள் ஏன் சார் பதறீங்க? எங்கள் கட்சிங்க. ஆனால் அவங்க தான் பதறாங்க. எனக்கு தெரியுதா? சிபிஎம்க்கு ஆப்ஷன் போச்சு, சிபிஐக்கு ஆப்ஷன் போச்சு, விசிகேக்கு ஆப்ஷன் போச்சு. மதிமுக அது என்றைக்குமே ஆப்ஷன் இல்லை, அது போச்சுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் டிஎம்கே தான். அவ்வளோதான். திமுகவோட ஒரு அங்கம் அது. இந்த எம்ன்றதை கட்சியில் இருக்க எம்ன்றதை எடுத்துடணும். எங்கேருந்து பிரிந்து வந்தார்களோ அங்கே சென்றார். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான். இதை கிளாரிஃபை பண்ணி நீங்கள் தொடக்கத்தில் கேட்டிங்கல்ல நம்ம சேனல்னு. இப்போ இந்த கூட்டணி தொடர்பாக விளக்கங்களை சொன்னேன்னா இதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம் ரோல். இதற்கு பின்னால் இவ்வளவு நடந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இந்த கூட்டணிக்கு பின்னாடி நடந்தவரெலாம் சொல்கிறோம். இன்னும் வந்து கடந்த 1 மாதத்தில் வந்து பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கிறது. எனக்கே வந்து இந்த நேற்று 2 நாட்களுக்கு முன்பு ஒரே நாளில் திமுகவுக்கு எதிராக நீதிமன்றங்களில் வந்த அந்த தீர்ப்புகளை பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. பொன்முடி தீர்ப்பு எல்லாத்தையும் நம்ம பேசுகிறோம். ஸோ தொடர்ந்து
அரசியல் அரட்டையில் பேசலாம். ரொம்ப நன்றி சார். நன்றி. நன்றி.